ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான மெத்தடில் கொக்கி எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது, ப்ளவுஸோட ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஸோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு ஈஸியான மெத்தட்ன்றனால நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹூக் பட்டி, வி பட்டி வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ப்ளவுஸோட டிசைன் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி தைக்கிறதுன்னு. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹூக் டாட்டும் வி பட்டியும் கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுட்டு, நம்ம வி ஷேப்பில் அடிச்சிருப்போம் இல்லையா, அந்த வி டாட்டுக்கு நேர ஒவ்வொரு மார்க்கிங்கையும் நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நம்ம இப்போ வந்து ஊசியை வச்சு ஒரு சின்னதாக ஹோல் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. அந்த ஊசி எடுத்துகிட்டு இப்போ நான் காட்டுற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி ஒரு சைடில் இருந்து இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு மேலே வர மாதிரி அந்த ஊசியை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கோட்டு மேலே நான் இந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி, அதாவது மேலேருந்து கீழே ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஊசியை வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு, ஊசியோட நூல் கோர்க்கிற பகுதி இருக்குல்ல, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். அந்த இடத்துல இது மாதிரி ஒரு சின்ன ரொட்டேட் கொடுங்க. ஊசியை வந்து நல்லா சுற்றி விடுங்க. அப்போ அந்த கிளாத்தில் இருக்க அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஹூக்கை வந்து எடுத்துக்கோங்க. கொக்கியை வந்து தலைகீழாக பிடிச்சிட்டு அந்த ஹோல்ஸில் மாட்டி அப்படியே மேலேருந்து கீழே திருப்பிட்டோன்னா நமக்கு வந்து ஹூக் வந்து நேராக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்படி நீங்கள் மாட்டிட்டு தைக்கும்போது அந்த ஹூக் வந்து நகலாமல் இருக்கும். இப்போ அதே மாதிரி நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஊசியை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வர மாதிரி மேலே குத்தி எடுங்க. ஊசியில் நூல் கோர்க்கிற அந்த பகுதி நல்லா அகலமாக இருக்கும். அந்த பகுதியை லைட்டாக இப்படி வச்சு அந்த துணியிலேருந்து இந்த மாதிரி சுற்றி விடுங்க. அப்போ அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். இப்போ இந்த வழியாக அந்த துளை பெருசாக இருக்கும்போது அந்த வழியாக நம்ம கொக்கியை வந்து தலைகீழாக திருப்பி பிடிச்சி மாட்டி இழுத்தோன்னா நேராக வந்துடும். இதே மெத்தடில் நம்ம வந்து மீதி இருக்க கொக்கியெல்லாம் மாட்டிக்கலாம். இப்போ நம்ம 5 ஹூக்ஸையும் மாட்டிட்டோம். அடுத்ததான் நம்ம இதை எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஊசியில் வந்து நான் 4 நூல் வர மாதிரி கோர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய ஊசி இல்லை அப்படின்னா நம்ம மிஷின் ஊசி இருக்குல்ல, அதில் கூட இது மாதிரி ஹோல்ஸ் ரெடி பண்ணி அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா ஹூக் மாட்டுறதுக்கு அளவான அந்த ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். அதை தான் நான் இப்போ சொல்லி காட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், சுடிதார் ஸ்டிச் பண்ணுறது, ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் அந்த அளவெல்லாம் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஊசியில் 4 த்ரெட்டை வந்து கோர்த்துருக்கேன். த்ரெட்டை வந்து 4ஆக கோர்த்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து கிளாத்தில் நல்லா ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து அசைகிறதுக்கு வாய்ப்பில்லை. கீழே இருக்க அந்த ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு நூலை வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு உள்ளேருந்து குத்தி எடுத்துக்கோங்க. நம்ம 4 த்ரெட்டு போட்டிருக்கனால நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதில் ஒரு சைடு இருக்க அந்த வளையத்தில் 3 தையல் போட்டுக்கோங்க. ஊசியை கொடுத்து இது மாதிரி த்ரெட்டை ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா தையல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஊசிக்கு மேலே ஒரு சுற்று த்ரெட்டு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்த சைடு 3 ஸ்டிச் பண்ணாலே போதும். இப்போ அடுத்த சைடு இருக்க அந்த வளையத்தில் நம்ம குத்தி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு சுற்றி எடுத்துட்டோம். அடுத்ததாக இதே மாதிரி தொடர்ந்து 2வது தையல் போட்டு 3வது தையலில் மட்டும் எக்ஸ்ட்ரா நூலை வந்து நம்ம ஒரு 2 சுற்றி இழுத்துட்டோன்னா டைட் ஆகிடும். அந்த முடிச்சு வந்து விழுந்துடும். பாருங்கள், 1 2 அப்படின்னு ஒரு 2 அல்லது 3 சுற்றி டைட் பண்ணிவிட்டு இது போல் நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சி ரொம்ப நாள் ஆனாலும் அந்த ஹூக் வந்து கலராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மெத்தடில் தான் நம்ம இன்னொரு ஹூக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். த்ரெட்டை நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் இருக்க அந்த வளையத்தில் ஒரு 3 தையல் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த சைடில் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கொடுக்குற தையலில் மட்டும் எக்ஸ்ட்ரா 2 தடவை அந்த நூலை சுற்றி விட்டு டைட் பண்ணி இழுத்துருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான ஃப்ராக் கட்டிங், டிசைன் ப்ளவுஸ் கட்டிங், ஸ்லீவ் டிசைன்ஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பேசிக்லேருந்து டெய்லரிங் டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு ப்ளவுஸுக்கோ சுடிதாருக்கோ நெக்கோட அளவு எவ்வளோ வைக்கிறது, ஷோல்டர் அளவு எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு நான் ரெடியாக மெஷர்மெண்ட் சார்ட்டும் கொடுத்துருக்கேன். அந்த அளவுகளை நீங்களே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்கேன். அது ஒரு டைம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா அளவுகளையும் நீங்களாகவே மெஷர் பண்ண கற்றுக்குவீங்க. ப்ளவுஸோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸை பாருங்கள். இப்போ நான் இதே போல் எல்லா ஹூக்ஸையும் தைச்சி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது. தேவைப்படுறவங்க உங்களோட டெய்லரிங் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணணும், இல்லை இன்னும் நல்லா டெய்லரிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலில் இருக்க மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஹூக்ஸ் எல்லாமே இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்ததாக வீப்பட்டி சைடில் நமக்கு இடுப்பு லூஸாக இருந்தால் ஒரு லூப் ஒன்று ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணுவோம். அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஹூக்கில் நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்தோம்ல மேல் பகுதி, அங்கேயும் கூட 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் வீப்பட்டியிலேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு 1 இன்ச்சு இடுப்போட சைஸ் பெருசாகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறவங்களுக்கு, இடுப்பு பகுதி சின்னதாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லூப் போட்டு தைச்சி கொடுத்துட்டோன்னா அவங்க இதில் ஹூக் மாட்டிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நூல் கொடுத்து ரெண்டாவதாக அதே மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இது போல் நீளமாக தைச்சி எடுத்துக்கோங்க. லூப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த 2 நூலுக்கு இடையில உள்ள அடியிலேருந்து நம்ம ஊசி கொடுத்து மேலே எடுத்துக்கலாம். இப்படி ஒரு டைட் கொடுத்துருங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த தையலுக்கு அடியில் நான் நூலை கொடுத்து இது போல் லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஊசியை அப்படியே வச்சு தைச்சிங்கன்னா அது கையில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி ஊசியை திருப்பி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த 2 நூலும் ப்ளவுஸோட ஒட்டி இல்லாமல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஊசியை அடியில் கொடுத்து ஒரு நாட் போட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லூப் ஹூக் மாட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மெத்தடில் நிறைய பேர் வி டாட்லாம் நான் போட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்ட்டி ப்ளவுஸ்க்கெலாம் இந்த மாதிரி லூப் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியான மெத்தடில் அவங்க ஹூக் போட்டுப்பாங்க. ஆனால் நம்ம தைக்கிறது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக த்ரெட்டும் திக்காக இருக்கணும். தையலும் ஒரு 2-3 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அந்த நாட் போடுங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் லேசாக தைச்சிட்டிங்க அப்படின்னா ஹூக் மாட்டும் போது அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா இது போல் ஸ்ட்ராங்காக தைச்சிக்கோங்க. இப்போ ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி கொக்கி தைக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ இதே மெத்தடில் ஒரு சிலருக்கு கழுத்து ரொம்ப அகலமாக தைச்சிட்டிங்க அப்படின்னா ஹூக் கழுத்து பகுதியில் வி டாட் அடிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் எவ்வளோ கழுத்து அவங்களுக்கு லூஸாக இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட இது மாதிரி லூப் ஒன்று தைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஹூக் அவங்க அதில் மாட்டிப்பாங்க. எமர்ஜென்சிக்கு ரொம்ப தூரத்துலேருந்து தைக்க வரவங்கெல்லாம் அந்த மாதிரி ரிட்டன் எடுத்துகிட்டு வரதுக்கு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வீப் டாட் கிட்ட அதே மாதிரி ஒரு லூப் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டோரி ப்ளவுஸ் சிங்கிள் டாட்டில் கட்டோரி ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.